கவிதையில யாருடைய கவிதை சிறந்து பரிசு பெறுகிறதோ அந்த கவிதையை தங்க எழுத்துக்களால் எழுதுவார்கள். தங்க முலாம் பூசுறதல்ல, தங்க எழுத்துக்களில் எழுதி அதை காபாவின் சுவற்றில் மாட்டி வைப்பார். அந்த கவிதைகளுக்கு முஅல்லகா என்று பெயர், தொங்கும் கவிதைகள் என்று அரபுலகம் அதை கொண்டாடுகிறது. 7 முஅல்லகாக்கள் இருக்கிறது. சபஅ முஅல்லகா என்று அரபு இலக்கிய உலகம் சொல்லும். அதிலே ஒரு கவிதைக்கு சொந்தக்காரன் இம்ருல் கைஸ். இம்ருல் கைஸினுடைய கவிதையை அவர்கள் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடுவார்கள். அது காபாவின் சுவற்றிலே தங்க எழுத்துக்களில் பதிய வைக்கப்பட்டது. தங்க எழுத்துக்களில் எழுதி காபாவின் சுவத்தில் அவங்க பதிய வச்சிருக்காங்களே, அப்படின்னா அது எவ்வளவு உயர்ந்த சிறந்த தத்துவம் கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு நாம நினைப்போமா இல்லையா? இல்ல, சுத்தமான வக்கரம், ஆபாசம். ஒரு மஜ்லிஸிலே சொல்லி அர்த்தம் சொல்ல முடியாத ஆபாசம். தங்க எழுத்துக்களில் அவன் எழுதின கவிதை என்ன தெரியுமா? அவன் ஒரு பெண்ணிடத்தில் விபச்சாரத்துக்கு போறான். அவன் யாருன்னா வயதான பெண்ணிடத்தில் விபச்சாரத்துக்கு போகும்போது அவன் அந்த விபச்சார பெண்ணிடத்திலே தன்னுடைய பெருமையை சொல்றான். நான் யார் தெரியுமா? என்னை யாரெல்லாம் விரும்புவார்கள் தெரியுமா? எந்த பெண்கள் காமத்தில் ஈடுபாடு கொள்ள மாட்டார்களோ அவங்க கூட விரும்புவாங்க அப்படின்னு அவன் பாடுறான். அந்த பேச்சு தொடங்குறதே ரமதானுக்கு அழகா இருக்காது, அவ்வளவு மோசமானது. அந்த இன்னும் அந்த சில அரபு வார்த்தைகள் இருக்கிறது, அடிகள் இருக்கு, அது அர்த்தமே செய்ய முடியாது நம்ம ஒரு சபையில். இவ்வளவு ஆபாசமான கருத்துக்களை அவன் கவிதையாக பாடினான். அந்த மக்கள் அதை கொண்டாடினார்கள். தங்க எழுத்துக்களில் அதை எழுதி காபாவில் தொங்கவிட்டார். இந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். வல் ஆதியாத்தி லபஹன் ஃபல் மூரியாத்தி கத்ஹன் ஃபல் முகீராத்தி சுபஹன் ஃபஅதர்ன பிஹி நக்அன் ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன். அருமையான கவிதை, அருமையான வார்த்தை, சொல்ல அடுக்கு. அந்த எந்த சொல்லடுக்குகளுக்குள்ளே அந்த மக்கள் மயங்கி இருந்தார்களோ அதே சொல்லடுக்குகளை பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை நல்வழிப்படுத்தினார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதனை. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சாதனை என்னன்னா, அந்த மக்களிடத்திலே குல உணர்வு, குடும்ப உணர்வு பெருகி இருந்துச்சு. அவர்களுடைய கபீலா, ஒவ்வொரு கபீலாவும் அந்த தன்னுடைய கபீலா என்கிற உணர்வோடு அவர்கள் செயல்பட்டார்கள். குலப்பெருமையிலே அவர்கள் எல்லை கடந்து நின்றாங்க. ஹஜ்ஜுங்கிறது அரபு நாட்டில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் ஹஜ் என்பது குடும்ப பெருமையை பேசிக் கொள்வதற்கான இடம்தான். அரஃபா மைதானத்திலே இப்பெல்லாம் முக்கியமான நேரம், அரஃபாவுடைய முக்கியமான நேரம் என்ன? துஹருக்கு பின்னால அஸ்ர் மக்ரிப் வரைக்கும் இருக்கிற நேரம் தான் அரஃபாவுடைய முக்கியமான நேரம். அந்த அரஃபாவுடைய முக்கியமான நேரத்தில் அவர்கள் குடும்ப பெருமை பேசுவார்கள். அல்லாஹ் அதனாலதான் சொன்னான், உங்களுடைய முன்னோர்களை நீங்க பேசிட்டு இருந்தீங்களே அதை விட அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறுங்கன்னு சொன்னான். குலப்பெருமை கோலோச்சி கொண்டிருந்த சமூகம் அது. ஒரு குடும்பத்தார் இன்னொரு குடும்பத்தாரோடு ஒட்ட மாட்டார்கள், சேர்ந்து கொள்ள மாட்டார்கள், பகை பாராட்டுவார்கள். அந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்கிற பெயரில் இணைத்த போது குலப்பெருமை இல்லாமல் செய்தார்கள், ஆனால் குலங்களை இல்லாமல் செய்யவில்லை. இதை நாம் கவனிக்கிறோம். குலப்பெருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்தார்கள். யாரும் மை யப்தஅ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி' பிஹி நஸபு, யாருடைய செயல் ஒருவனை பின்னுக்கு தள்ளிவிட்டதோ அவனுடைய குடும்பம் அவனை முன்னேற்றாது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. குடும்ப பெருமையை அழிச்சாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த குலம், அந்த குல பெயர்கள், குடும்ப பெயர்களை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைசி வரைக்கும் வைத்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிற அதிசயம் இது. அவங்க எது தீமையோ அந்த தீமையை அழிச்சிட்டாங்க, ஆனா எது நன்மையோ அதை வச்சிருந்தாங்க. இந்த குடும்பம், ஊர், மஹல்லா என்கிற சமூக கட்டமைப்பு இருக்கிற அது நன்மையானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு போன பிறகு முஹாஜிர், அன்சார் 2 பிரிவு வச்சிருந்தாங்களா இல்லையா? முஹாஜிர்னா மக்காவில இருந்து குடிபெயர்ந்து வந்த அகதிகள்,
அன்சாரிகள்னா அன்சாரிகள். நீங்க கவனிச்சிருப்பீங்க, பத்ர் யுத்தத்துக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்கள் 2 குடும்பமாக இருந்தாங்க. ஒன்னு அவுஸ் ஒரு குடும்பம், ஹஸ்ரஜ் ஒரு குடும்பம். 2 குடும்பத்திற்கு தனியாக ஒவ்வொரு கொடி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுஸ்களுக்கு ஒரு கொடி, ஹஸ்ரஜ்களுக்கு ஒரு கொடி. காலமெல்லாம் குடும்பத்தின் பேரால் சண்டை போட்டுக்கொண்டு தலைமுறையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்களை இஸ்லாத்தின் பேரால் ஒன்றிணைத்து ஏக இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நிலைநாட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப அடையாளங்களை அழிக்கவில்லை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். நான் சமீபத்திலே பள்ளிவாசலிலே பேசுகிற போது ரிஃபார் என்கிற கொள்ளைக்காரர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ரிஃபார்கள்னா மக்காவில இருந்து சிரியாவுக்கு போற பாதையில இருக்கிற கொள்ளைக்காரர்கள். அவங்கள்ட்ட கப்பம் கட்டினால்தான் அந்த வழியாக வியாபார சரக்குகளை கொண்டு போக முடியும். ரிஃபார்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் ஹிஜ்ரி 4வது வருஷத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை அப்படியே அங்கீகரித்து வைத்திருந்தார்கள். ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்றேன். கொள்ளைக்காரர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மிகப்பெரிய சீர்திருத்தவாதிகளாக மாறினார்களா இல்லையா? அதனாலே அந்த சமூகத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மரியாதை என்னன்னா, மக்கா வெற்றி அடைந்தார்கள் அல்லவா, மக்காவை ஜெயிச்சு வரும்போது ஒவ்வொரு சமூகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தி இருந்தார்கள். அப்படி நிறுத்தும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அணியிலே முதல்ல நிறுத்தின சமூகம் ரிஃபார்களுடைய சமூகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மக்களுக்கு யாரை காட்டுகிறார்கள் என்றால் ரிஃபார்களை காட்டுகிறார்கள். எந்த ரிஃபார்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தார்களோ, உங்களுடைய வியாபார சரக்குகளை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்களோ, உங்களுக்கு பல வகையிலும் தொல்லை தந்து கொண்டிருந்தார்களோ, அந்த ரிஃபார்கள் இப்ப எப்படி வர்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்ட சாலிகான மூமின்களாக வந்தாங்க. அதனால மக்கா வெற்றி அடையும் போது அந்த ரிஃபார்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னு வரலாறு. அது நமக்கு காட்டுற செய்தி என்னன்னா, குடும்பம் ஊரு என்று சுருங்கின அளவுல தான் மனிதர்கள் செயல்படுவாங்க. மனுஷன் சேர்றது சின்ன சின்ன அளவுல தான் சேருவாங்க. சேர்ந்த பிறகுதான் பெரிய அளவுல சேர முடியும். யார் இந்த சின்ன சின்ன அளவுல சேராம பெரிய அளவுல சேரலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க படியை விட்டுட்டு மாடிக்கு தாவுறாங்கன்னு அர்த்தம். படியை விட்டுட்டு மாடிக்கு தாவுறவங்க வெற்றி அடைய முடியாது. மார்க் நமக்கு சொல்லி இருக்கிற யதார்த்தமான நடைமுறை இது. ஊர் மஹல்லா இந்த அளவில் நாம் ஒன்றிணைந்து இந்த காரியங்களை செய்கிற போது அல்லாஹ் சர்வதேச சகோதரத்துவத்திற்கு வழி செய்வான் என்பதுதான் யதார்த்தம். அப்படி சேர்ந்திருந்து நாம நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது மார்க்கத்தினுடைய யதார்த்தமான நடைமுறை. இப்ப நம்ம எல்லாம் இங்க ஒண்ணு சேர்ந்து இருக்கீங்க, ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றோங்க, ஊர்ல இருக்கிற பிரச்சனையை பேசுறீங்க. ஊர்ல ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவை, ஒரு கஷ்டமா இருக்கு என்ற உதவி செய்கிற போது அப்பதான் நாம மூமினாக முஸ்லீமாக இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்துறேன். ஐயமா அஹ்ல கரியத்தின் ஃபீஹிம் இம்ரஉன் ஜாயிஉன். ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு மனிதர் பசிச்சிருந்தான்னு வைங்க, அந்த ஊர்க்காரங்க அவனுடைய பசியை தீக்கலைன்னா ஃபக்கத் பரியத் மின்ஹும் திம்மத்துல்லாஹ், அந்த ஊரை பற்றி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நீங்கி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊர்ல ஒரு ஆள் பசிச்சிருக்கான், அந்த ஊர்க்காரங்க யாருமே அந்த பசியை பத்தி கவலைப்படலைன்னா அந்த ஊர்க்காரங்களை பத்தி அல்லாஹ்வுடைய திம்மத்து நீங்கி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஊர் அளவிலே நாம இணைந்து ஊருக்கு தேவையான நல்ல காரியங்களை செய்வது என்பது நம்ம மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிற விஷயம். ஜகாத்தை பெறுவதற்கு தகுதி படைச்சவங்க யாரு? ஜகாத்தை பெறுவதற்கு தகுதி படைச்சவங்க யார்? முதல்ல நம்ம சொந்தக்காரர். அவங்களுக்கு ஜகாத்து நம்முடைய தாய் தகப்பனுக்கு கொடுக்க கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது, நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுக்கலாம், சகோதரர்களுடைய மகன்களுக்கு கொடுக்கலாம், நம்முடைய பெரியப்பா சின்னப்பா இவங்களுக்கு கொடுக்கலாம், நம்முடைய மூத்த குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்களுக்கு கொடுக்கலாம். மார்க்கம் அப்படித்தானே சொல்லிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி நீங்கள் ஜகாத்து கொடுக்கிற போது 2 நன்மை பெறுவீர்கள். ஒன்று தர்மம் செய்த நன்மை பெறுவீர்கள், இன்னொன்று உறவுகளை அனுசரித்து நன்மை பெறுவீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜகாத்தை பெறுவதற்கு முதல் தகுதி படைச்சவங்க நம்ம உறவினர்கள், அடுத்து நம்ம தெருவாசிகள், நம்முடைய மஹல்லா வாசிகள், நம்முடைய ஊர்க்காரர்கள். ஒரு ஊருடைய ஜகாத்தை இன்னொரு ஊருக்கு எடுத்து செல்வதை சட்ட அறிஞர்கள் ஏற்கவில்லை. நீங்கள் சட்ட நூல்களை படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும்,
ஒரு ஊருடைய ஜகாத் அந்த ஊருக்குள்ளே தரப்பட வேண்டும். இப்படி மார்க்கம் சொல்லி இருக்கிற போது ஜகாத்தை கூட யாரிடத்திலேயோ கொடுத்து விட்டு நாம் சோம்பரிகளாக சும்மா உட்கார்ந்து கொள்வது சரியானதாக இருக்குமா? இன்னைக்கு ஜகாத்தை நாம சில முகஸ்துதிக்காக கொடுத்துறோம். சில பேர் கேட்கிறாங்க, சில ஆளுங்க கேட்கிறாங்கன்னு முகஸ்துதிக்காக கொடுத்துறோம். ஜகாத்துங்கிற அமல் வீணா போயிடும். ஆனா யாருக்கு தேவைப்பட வேண்டும், எங்கு தரப்பட வேண்டுமோ அங்கு அதை தருவதற்கான முயற்சியிலே நாம் இறங்க வேண்டும். எனவே இந்த ஏற்பாடு நான் உங்களிடத்திலே சில செய்திகளை சொல்ல வேண்டும்னு வந்தேன். நான் வந்த இடத்துல இந்த செய்தி எனக்கு முக்கியமாகப்பட்டது. நான் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நல்ல சகோதரர்களே, மார்க்கம் இப்படி செயல்படுவதை வரவேற்கிறது. இப்படி இந்த ஊர்ல இருக்கிற விஷயத்தை நாம கவனிக்காம போயிட்டோம்னா நாம குற்றவாளிகள் ஆகிவிடுவோம்னு மார்க்கம் சொல்லுது. எனவே ஊர்களுடைய தேவைகளை கவனிப்பது அது எல்லாவற்றையும் விட மேலானது. ஒரு சமூகமாக நாம சேரும் பட்சத்தில் ஒருத்தர் தப்பு செய்யாமல் இருப்பதற்கு துணையாகும் என்று ஆர்க்கறிஞர்கள் சொல்லுவாங்க. ஒரு சமூக அமைப்பில் நாம் வாழ்கிற போது என்ன ஆகும்? அவர் நமக்கு தெரிஞ்சவர், இவர் நமக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு அந்த இது வரும் பட்சத்தில் என்ன நடக்குவாங்க? நம்ம வாழ்க்கையில தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு அது துணையாக இருக்கு. இன்னொரு விஷயம் அதுல இருக்கு, மகிழ்ச்சியை அதிகரிப்பதற்கு அது துணையாக இருக்கு. ஒரு பெருநாளை வேறு யாரோடாவது கொண்டாடுவதை விட ஊர்க்காரரோடு கொண்டாடுவது மகிழ்ச்சியா இருக்குமா இல்லையா? அப்ப ஊரோடு சேர்ந்திருப்பது என்பது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகிறது. ஊரோடு சேர்ந்திருப்பது என்பது தவறுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இரண்டாவது, இதுதான் ஜமாத் அமைப்பு. இந்த ஜமாத் அமைப்பின் மீது அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படையில் நீங்க எல்லா நாட்டிலையும் நான் பார்த்துருக்கேன், பல நாட்டில் பார்த்தேன். கூத்தாநல்லூர் வாசிகள் எங்கும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒன்று சேரும் போது நான் அவர்களிடத்திலே நான் பார்த்த நல்லியல்பு, அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் திரள்கிறார்கள். மார்க்க காரியங்கள் குறித்து அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். பெரும்பாலும் வெளிநாடுகளில் ரொம்ப ஃபேஷனாக இருப்பாங்க வெளியூர் அமைப்பு. அப்படி இல்லாமல் ஒரு தீனியான சூழலிலேயே ஒரு வாழக்கூடிய இயல்புடையவர்களாக நான் கூத்தாநல்லூர் வாசிகளை பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் அந்த தீனியான சூழ்நிலை நிலைக்கு செய்வானாக என்று நான் துஆ செய்கிறேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் உரிய பலனை நீங்கள் பெறுவீர்கள். நான் ஆரம்பத்திலே ஒரு ஆயத்தை ஓதுனேன். யாசீன் அத்தியாயத்திலிருந்து ஒரு ஆயத்து ஓதுனேன். வனக்துபு மா கத்தமு வ ஆசார். ஒரு ஆயத்து எங்கே வருதுங்க? யாசீன் அத்தியாயத்தில் வருகிறது. அந்த யாசீன் அத்தியாயத்தில் அந்த ஆயத்தை என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் சொல்றான், நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நான் எழுதி வைக்கிறேங்கிறான். வனக்துபுமா கத்தமும், நீங்கள் செய்பவை எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேங்கிறான். அதை நாம கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். இப்ப ஒரு பள்ளிவாசலுக்கு நாம ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தோம்னு வைங்க, அவங்களும் மறக்க மாட்டாங்க, நாமும் மறக்க மாட்டோம். 50,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தோம்னு வைங்க, நாம மறக்க மாட்டோம், ஆனா அவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா நிறைய 500 ரூபா அவங்க வாங்கியிருப்பாங்க, அதனால அவங்க மறந்துடுவாங்க, நம்ம 500 ரூபா கொடுத்துருப்போம் அப்படின்னு ஒரு நினைப்பு. இதே ஒரு 5 ரூபா கொடுத்துருந்தோம், அவங்களும் மறந்துடுவாங்க, நம்ம மறந்துடுவோம். அப்படித்தானே? எத்தனையோ பேருக்கு எவ்வளோ உதவி செய்யறோம், சின்ன சின்ன உதவி நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நான் எழுதி வைக்கிறேன். வனக்துபுமா கத்தமு, நீங்க என்ன செய்தாலும் நான் அதை எழுதி வைக்கிறேன். நீங்க போறீங்க, போற வழியில ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வழி கேட்கிறாரு, நீங்க உங்க வண்டியை நிறுத்தி இந்த பக்கம் போய் இப்படி திரும்பினீங்கன்னா பள்ளிவாசல்னு சொல்றீங்க. நமக்கு அது ஞாபகத்தில் இருக்குமா? ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் நாளை மஹ்ஷரில் நம்முடைய மீசானில் அதுவும் ஒரு அமலாக அல்லாஹ் கொண்டு வருவான். அதையும் அல்லாஹ் வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்றான், வனக்துபுமா கத்தமு, அவர்கள் செய்தவைகளை நான் எழுதி வைக்கிறேன். நம்ம என்ன செய்யறோமோ அதை அல்லாஹ் எழுதி வைக்கிறேன். வீட்டுல தாய்மார்கள் யாராவது யாசகம் கேட்டு வரும்போது ஒண்ணு இல்லைன்னா பழச கொண்டு வந்து போடுவாங்க இல்லையா? பழச கொண்டு வந்து போட்டதை யாராவது பெருசா நினைப்பாங்களா? பழசு கொண்டு வந்து போட்டதை யாரும் பெருசா நினைக்க மாட்டாங்க. ஆனா அந்த பழசு கூட கிடைக்காமல் இது கிடைத்த போது அதை சாப்பிட்டுட்டு அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அந்த நன்மையை இவர் மறந்திருப்பாரு, ஆனா அல்லாஹ் மறக்கிறது இல்லை, அல்லாஹ் எழுதி வைக்கிறான். வனக்துபுமா கத்தமு, அவர்கள் செய்தவைகளை நான் எழுதி வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அதை மட்டும் நான் எழுத மாட்டேன், அதை மட்டும் நான் எழுத மாட்டேன். அதுதான் நாம கவனிக்க வேண்டியது. வஆசாரஹும், அவர்கள் செய்ததால் ஏற்பட்ட விளைவுகளையும் நான் எழுதி வைக்கிறேன். அல்லாஹ் சொல்றாங்க. நாம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு குர்ஆனுடைய வசனம். நாம செய்ததை அல்லாஹ் எழுதுகிறான், நாம கூட ஞாபகத்தில் வச்சிருக்க மாட்டோம், அதை அல்லாஹ் எழுதுறான். இதனால் ஏற்பட்ட பின்விளைவுகளையும் அல்லாஹ் எழுதுகிறான். நான் உதாரணம் சொன்னேன், ஒருத்தருக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு வழிகாட்டணும்,
அல்லாஹ் என்ன எழுதுறது இல்ல, இவர் அவசரமா போய்கிட்டு இருக்கும்போது பள்ளிவாசலுக்கு வழி காமிச்சார், இதை மட்டும் அல்லாஹ் எழுதுறது இல்ல. அல்லாஹ் என்னவெல்லாம் எழுதுகிறானாம், அவர் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிற போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக என்று வலது காலை எடுத்து வைப்பார் என்றால் அதில் ஒவ்வொன்றுக்குமான நன்மையை அல்லாஹ் இவருக்கு தருகிறார். பிஸ்மில்லா சொன்னதுக்கு நன்மை, சலாத்து சொன்னதுக்கு நன்மை, துஆ செஞ்சதுக்கு நன்மை, வலது காலை எடுத்து வச்சதுக்கான நன்மை. இந்த நன்மைகளில் அவருக்கு ஒரு பங்கு தருவது போல வழிகாட்டியவருக்கும் அல்லாஹ் தருகிறார். அவர் ஒது செய்வார் என்றால், 2 ரக்காத்து தொழுவார் என்றால் அல்லாஹ் எல்லாத்திலும் ஒரு பங்கு அவருக்கு. இந்த உலகத்துல மகா பாக்கியமான மனுஷன் யாருங்க? இந்த உலகத்திலேயே மகா பாக்கியமான மனுஷன் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் அவர் தான் வாங்கி கொடுத்தார். 10 தீனார் கொடுத்த அந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல வாங்கி கொடுத்தார். அவரு மக்கால இருந்து வரும்போது 6000 திர்ஹம் கொண்டு வந்தார். 6000 திர்ஹம் அவர் மக்கால இருந்து கொண்டு வந்தார். அந்த திர்ஹத்திலிருந்து இந்த இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, இந்த இடம் யாரோடது? இது 2 யத்தீம்களுக்குரியதுன்னு சொல்லப்பட்டது. அதை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன்னா சஹாபாக்கள் கேட்டாங்க, எதுக்கு கேட்குறீங்க? நான் பள்ளிவாசல் கேட்ட போறேன். பள்ளிவாசல் கட்ட போறதா இருந்தா நாங்களே சும்மா தருவோமேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, நல்ல அமல்கள் எதையும் முதல்ல நம்ம காசுல இருந்து தொடங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கவனிச்சிருப்பீங்களே, ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஒட்டகம் வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா? அதுல ஒரு ஒட்டகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கொடுத்து வாங்கினாங்கன்னு கவனிச்சிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கொடுத்து வாங்கினாங்க. நல்ல காரியங்களை செய்யும் போது முதல்ல நம்ம காசுல இருந்து அதை செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்காக இடம் தேடுறாங்க. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டுக்கு முன்னால இருந்த காலி இடம் பொருத்தமாக அவங்களுக்கு தெரியுது. இந்த இடம் யாரோடதுன்றாங்க, 2 யத்தீம்களுக்குரியதுங்கிறாங்க. அவங்களோட பொறுப்பாளர்களை வரவழைச்சாங்க. அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பொறுப்பாளர் வந்தாரு. இந்த இடத்துக்கு விலை என்னன்னு கேட்டாங்க. 10 தீனார் இது விலை பெறும் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அந்த 10 தீனாரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தார்கள். சகோதரர்களே, இந்த ஆயத்தின் அடிச்சோட்டில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அமல்களின் கணத்தை எண்ணிப்பார். அல்லாஹ் என்ன சொல்றான், 10 தீனார் நான் எழுதுறான். ஒரு 10 தீனார் கொடுத்தார், அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். அந்த 10 தீனார் மட்டும் அல்லாஹ் எழுதுறான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் அழுது அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு மஸ்ஜிது நபவிக்கு செல்லக்கூடிய தௌஃபீக்கை கொடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய தௌஃபீக்கை கொடு. கேட்கிறாங்களா இல்லையா? போறாங்களா இல்லையா? இப்படி மக்கள் போறாங்களே. இந்த பள்ளிவாசல் யார் வாங்கி கொடுத்தது? பள்ளிவாசல் அபூபக்கர் சித்திக். அந்த காசுக்கு இந்த உலகத்தில் எதை ஈடாக சொல்லணும்? அந்த 10 தீனார் அன்றைக்கு எண்ணி பார்க்கிற அந்த தீனார் இன்னைக்கு நீங்க ஏதாவது எண்ணிக்கையில் அதனுடைய மதிப்பை நீங்கள் சொல்ல முடியுமா? பில்லியன் ட்ரில்லியன் என்று நாம் கணக்கு வைத்திருக்கிறோமே, இந்த எந்த கணக்கிலாவது அந்த மஸ்ஜிது நபவியினுடைய மரியாதையை நாம் போட்டு விட முடியுமா? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகா பாக்கியமான மனுஷன், மகா பாக்கியமான மனுஷன். அவருடைய காசினாலே சமூகத்திற்கு கிடைத்த நன்மைகள் ஏராளம். நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இந்த அளவிலே நாம் செய்யக்கூடிய உதவிகள் இருக்கிறதே, அல்லாஹ் நிச்சயம் அதற்கு பேரும் நன்மையை செய்வோம். இப்படி எல்லாம் நமக்கு சேரும்போது தான் அதுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க இதுக்கு சேருங்க. எங்க ஒரு தடவை நீங்கள் அழைத்தாலும் இதில் ஒன்று சேருங்க. அதுக்கு இருக்கு சிரமம் எடுத்துக்கொண்டு சேர்த்தாலும் கூட ஒன்று சேருங்க. காரணம், இந்த ஒன்று சேருதல் பல நன்மைகளுக்கு நிச்சயமா நல்லதுக்கு தானே கூப்பிடுவாங்க. நிச்சயமா நல்லதுக்கு வாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஒரு சினிமா பார்க்கலாம்னு கூப்பிடுவாங்க. நிச்சயமா நல்லதுக்கு தான் கூப்பிடுவாங்க. நல்லதற்கு கூப்பிடுகிற போது நாம் அந்த நல்லதை 4 பேர் செய்த 6 பேர் செய்யாமல் போனால் செய்யாதவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்பதுதானே மார்க்கம். அந்த கூட்டணியில இணைந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக அதனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். என்ன வேணும் நமக்கு? நம்ம அல்லாஹ்வுக்காக செய்யறோம், மார்க்கத்துக்காக செய்யறோம் என்கிற எண்ணம் வேணும். இந்த ஆயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் எழுதி வைக்கிறார். நாம் செய்யக்கூடிய செயல்களை மட்டுமல்ல, அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் அல்லாஹ் எழுதி வைக்கிறார். இன்று எண்ணி பார்க்கிற போது ஒரு நேரத்துல ஒரு கூட்டத்துல வந்து உட்கார்றீங்க, ஒரு முடிவு செய்றீங்க. ஊர்ல ஒரு காரியத்துக்கு செய்யலாம், ஒரு பையனை படிக்க வைக்கிறீங்க, அல்லது ஒரு ஆளுடைய கடனை அடைக்கிறீங்க. பல பேர் கேட்கிறோம், இந்த கடன் அடைக்கிறமே, கடன்ல சிக்கி கொண்டிருக்கிறவங்களுடைய கடன் அடைக்கிறது, வியாபாரத்துல கடன் பட்டிருக்காங்களே அவங்களுடைய கடன் அடைக்கிறது, முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த தீன் தன்னுடைய மனசை திறந்து விடுகிற இடம்.
சிரமப்படுகிறவருக்கு நாம் உதவி செய்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் கடனிலே சிக்கி இருக்கிறவருக்கு உதவி செய்கிறீர்களோ நீங்கள் உங்கள் மீசானுக்கு பக்கத்தில் என்னை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். நாளைக்கு நம்முடைய மீசானிலே அல்லாஹ் நம்முடைய அமல்களை எடை போடுகிற இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள் என்பது அதனுடைய கருத்து. எனவே அன்பு சகோதரர்களே, நான் இந்த ஒரு ஆயத்தை உங்களுடைய இந்த இஃப்தார் விருந்தாக நான் உங்களுக்கு தருகிறேன். நம்ம நிறைய விருந்து ஏற்பாடு பலமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு இஃப்தார் விருந்தாக உங்களுக்கெல்லாம் பழக்கமான இந்த ஆயத்தை நான் தருகிறேன். நக்துபுமா கத்தமும் நீங்கள் அவர்கள் செய்தவைகளை நான் எழுதி வைக்கிறேன், ஆதாரம் அதன் விளைவுகளையும் நான் எழுதி வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் நாம் எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ, சேர்ந்து கொள்ள முடியுமோ, வெளியூருக்கு வேலைக்கு வந்திருக்கிற இடத்துல நம்முடைய நேரங்காலம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் என்றாலும் கூட அந்த நேரங்காலத்தை பயன்படுத்தி இந்த ஒரு நல்ல இணைப்பின் வழியாக இது மார்க்கம் ஏற்றுக்கொண்ட இணைப்பு. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொன்னேன், நான் திரும்பவும் சொல்றேன், ரிஃபார்களை ஞாபகம் வையுங்க. கொள்ளைக்காரர்களாக பறிமுதல் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்தவர்களாக மாற்றினார்கள் என்பது மாத்திரமல்ல, மக்காவுக்கு படையெடுத்து வருகிற போது அவர்களை முன்னணியிலே நிறுத்தினார்கள் என்பது சமூகத்திற்கு ஒரு பெரிய பாடம். ஒரு குடும்பமாக, கூட்டமைப்பாக நாம் எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதற்கான ஒரு பாடம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் வந்திருக்கிற இந்த இடத்திலே நாம் முதல்ல ஒரு ஈமானிய அடிப்படையில் ஒன்று திரள வேண்டும். இந்த நான் கேட்டுக்கொள்வேன், கூத்தாநல்லூர் சங்கத்தை சார்ந்தவர்களை கேட்டுக்கொள்வேன், ஒரு ஈமானிய அடிப்படையிலே இந்த ஒன்று திரதல் இருக்கட்டும் என்று நியத்து வையுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். எந்த நம்மளுடைய இணைதலுக்கும் அடிப்படையாக என்ன இருக்கணும்? ஈமானிய அடிப்படை. பொருளாதார உதவி அது செகண்ட், கல்வி உதவி அது செகண்ட். முதல்ல நமக்கு ஒரு நன்மை இருக்கணுமா இல்லையா? ஒரு இணைப்பிலே நமக்கு ஒரு நன்மை இருக்கணுமா இல்லையா? அந்த நல்லிணைப்பு நீங்கள் நியத்து வையுங்க. இது நான் கூத்தாநல்லூர் மக்களுக்கு என்னுடைய அன்பின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். நான் பார்த்த வரைக்கும் அவர்கள் ஈமானிய அடிப்படையில் திரளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த கூட்டமும் அப்படி ஈமானிய அடிப்படையில் திரளக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கட்டும். அல்லாஹ் கிருபை செய்வான். இந்த கூட்டத்தின் வழியாக நம்முடைய ஈமான் வளரட்டும். அதன் மூலம் நாம் சமூகத்திற்கு செய்கிற உதவிகள் பெருகட்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய உதவிகள் ஒவ்வொன்றினாலும் அல்லாஹ் நம்முடைய ஈருலக வாழ்க்கையை வெற்றிகரமானதாக, சிறப்பானதாக ஆக்கி வைப்பானாக. நோன்பு நோற்று இருக்கிறோம், அல்லாஹ் நம்முடைய இந்த நோன்பை அவனுக்காக நாம் நோட்ட நோன்பாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நோன்பு சம்பந்தமா ஒரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி, நோன்பு எனக்குரியது, நான் அதுக்கு கூலி கொடுக்கிறேன். இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. நோன்பு எனக்குரியது, நான் அதுக்கு கூலி கொடுக்கிறேன்னா, தொழுகைக்கு ஒரு கூலி இருக்கு, லுஹர் தொழுகைக்கு ஒரு கூலி இருக்கு, எவ்வளவுன்னு அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்லியிருக்கான். ஜகாத்துக்கு ஒரு கூலி இருக்கு, எவ்வளவுன்னு அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்லியிருக்கான். ஹஜ்ஜுக்கு ஒரு கூலி இருக்கு, அது எவ்வளவுன்னு அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்லியிருக்கான். ஒரு ஆளு இந்த இபாதத்தை செய்யும் போது அதுக்கான கூலிய மலக்கு போட்டுருவார், டோட்டல் போட்டுருவார். ஆனா நோம்புக்கு என்ன கூலின்றத அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்லல. இதைத்தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, எல்லா அமல்களும் யாருக்குரியது தான்? அல்லாஹ்வுக்குரியது தான். அதுல அல்லாஹ் நோன்பை தனக்குரியதுன்னு சொல்லி இருக்கிறான். சௌமுலி, நோன்பு எனக்குரியதுன்னு சொன்னான். அதனுடைய அர்த்தம் என்ன, இதற்கான மதிப்பு என்னங்கிறத அல்லாஹ் யார்ட்டையும் சொல்லல. என்ன செய்வான் அல்லாஹ்? இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய அமல்கள் எடை போடப்படுகிற இடத்திலே அல்லாஹ் அந்த எடை மேடைக்கு முன்னால் நிற்பான். ஒரு மனிதனுடைய எல்லா அமல்களும் எடை போடப்படும். தொழுகை, ஜகாத்து, ஹஜ்ஜு எல்லாம் எடை போடப்படும். அவன் செய்த தீமைகளும் எடை போடப்படும். எது ஜாஸ்தி இருக்கு? நோன்பு மட்டும் ஒரு இடத்துல தனியா இருக்கும். எது ஜாஸ்தி இருக்கு? தீமையின் தட்டு கீழே இறங்கும். அப்படி இறங்குகிற போது அந்த தட்டை ஈக்குவல் செய்வதற்கு எவ்வளவு கணம் தர வேண்டுமோ அந்த கணத்தை அல்லாஹ் தருவான். நோன்பு, இந்த நோன்புக்கான கணத்தை அல்லாஹ் எங்க தீர்மானிக்கிறான்? நம்முடைய மீசானிலே அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்று இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க. நம்ம அவ்வளவு சிறப்பான நோன்பை ஊரில், நம்ம இன்னொரு ஊரில் உட்கார்ந்து நோன்பு வச்சிருக்கோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய நோன்புக்கு சிறந்த கூலி அல்லாஹ் தந்த புரிவானாக. நம்முடைய ஒன்றிணைவை அல்லாஹ் அங்கீகரிக்க புரிவானாக. இந்த அமைப்பு கூத்தாநல்லூர் சங்கம் என்பது மேலும் மேலும் சிறந்த நற்சேவைகளை அவங்களுக்கும், அவங்களுடைய ஊர் மக்களுக்கும், நம்முடைய மற்ற முஸ்லிம் சகோதரர்களுக்கும் செய்வதற்கு எல்லா நிலையிலும் அல்லாஹ் துணை நிற்பானாக என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக அபூபக்கர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள்.
நினச்சி உங்களை பார்த்து நினச்சிட்டு இன்னைக்கு உங்களுக்கு கையில் பிரச்சனை நினச்சிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். சங்கைக்கும் கண்ணித்திற்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்களே, கூத்தாநல்லூர் இந்த ஊர் மக்களுடைய ஒருங்கிணைப்பின் தலைவர் அவர்களே, அதனுடைய அங்கத்தினர்களே, எல்லாம் அந்த அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் நோன்பு திறக்கும் நேரத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைவர்கள் சொன்னார்கள், நாம் எந்த அமல் செய்தாலும் எதை செய்தாலும் நல்லா எழுதி வைக்கிறோம். இப்போ நாம் நன்மை செய்யக்கூடிய நன்மையை எழுதி வைப்பது போல் அதற்கு மறுபக்கத்தையும் சற்று கவனிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயம், சமீபத்திலே நான் சுயமாக ஒருவரிடம் பேசிய விஷயத்தை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன், ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று. நீண்ட நாட்களுக்கு பின்னால் சந்தித்த ஒரு சகோதரர், 40 வயசுக்கு உள்ள இருக்கும். இந்த நோன்புடைய 4வது நோன்புல நம்ம நைட் ரோட்ல போலீஸ் ஸ்டேஷன் ஏற்காப்பு இருக்கக்கூடிய பள்ளியாசில் தொழுதுச்சு. திராகி முடிஞ்சோன்னா அவரை சந்தித்தேன். அப்போ அவரை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒன்றா டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ இங்கே ரொம்ப நாளாக காணாமன்னு சொல்லும்பொழுது அவர் சொன்னார், நான் அல்பரஹா ஏரியாவில் நடக்கும் பொழுது 40 வயசுக்கு உட்பட்டவர், அல்பரஹா ஏரியாவில் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல காக்கா, ஒரு மயக்கம் அந்த மாதிரி இருந்தது, கீழே விழுந்துட்டேன், கை பிசகிருச்சு, அதனால ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பண்ணி பார்த்தேன், சரியாக வரல, அதனால ஊருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன், அது எனக்கு ஒரு 1000-1500 கிராம் செலவு காக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு, காக்கா எனக்கு இப்போ சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ஒன்றுமே கிடையாது காக்கா, ஏன் காக்கா இப்படி ஆச்சுன்னு கேட்டார். எனக்கு பதில் தெரியல, என்னன்னு தெரியலன்னு சொல்லி சாயா முடிச்சுட்டு. அப்புறம் நானும் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க, பழைய இடமா இப்போ இடம் உள்ள இடமான்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இல்லை இப்போ நாங்கள் 8 பேர் சேர்ந்து ஒன்றாக ரூம் எடுத்து தங்கியிருக்கிறோன்னு. சரின்னு. இப்போ அடுத்தது அவர் சொன்னது தான் முக்கியமான விஷயம். ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சார். சிரிச்சுட்டு சொன்னார், இல்லை காக்கா 35,000 ரூபா வாடகை இடம், எங்களுக்கு 28,000 ரூபா தான். எப்படின்னு சொன்னேன், 3,000 ரூபா லஞ்சம் அப்படிங்கிற. 3,000 ரூபா திராம் லஞ்சம் கொடுத்து 34,000 ரூபா வாடகை கூடிய இடத்த 28,000 அக்ரிமெண்ட்டை போட்டு 3,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சொன்னாரு. அப்போ சொன்னீங்களே ஏன் கீழே விழுந்தேன்னு, இதாங்க காரணம். இதாங்க காரணம். நீங்கள் அந்த இடத்துல 8 பேர் இருக்கக்கூடிய